ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற ரொம்பவே சுவையான குலுக்கி சர்பத் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குலுக்கி சர்பத்துக்கு தேவையான சர்க்கரை தண்ணியை ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 2 கப் குலுக்கி சர்பத் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த சர்க்கரையை நல்லா கரையை விட்டு எடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகெல்லாம் காய்க்க வேண்டாம். இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போது இந்த சர்க்கரை தண்ணியை நல்லா சூடாடுறதுக்காக விட்டுறலாம். பாருங்கள், இந்த சர்க்கரை சேர்த்த தண்ணியை நல்லா சூடார விட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை தண்ணியில் 1/2 கப் சேர்த்துடலாம். இப்போது 2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த சர்க்கரை தண்ணியில் சேர்த்துடலாம். நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற எலுமிச்சம்பழத்தோட சாறை இதில் சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழத்தோட சாறை சேர்த்தாச்சு. 1 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டு எடுத்திருக்கேன். இப்போது இதில் 3 டீஸ்பூன் 2 கிளாஸ்லேயும் சேர்த்துடலாம். இப்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி நடுவில் மட்டும் லைட்டாக கீறி விட்டு இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 5 துண்டுகள் ஐஸ் கட்டிகளை சேர்த்துடலாம். ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்து இதை மூடி போட்டு நல்லா குலுக்கி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லாவே குலுக்கி எடுத்தாச்சு. நம்மளோட குலுக்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அடுத்த கிளாஸில் இருக்கிறதையும் இந்த பாட்டிலில் சேர்த்து நல்லா குலுக்கி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான குலுக்கி சர்பத் சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கோடை காலத்தில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.